மேலறை தியானம் பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் கிளின்ட் ஈஸ்ட்மன், மசாச்சுசெட், USA. தலைப்பு: மெதுவான பிரதியுத்தரம். வாசிக்க வேண்டிய வேத பகுதி நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி 9ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். அண்மையில் ஒரு நாள் பால் வாங்குவதற்காக பல்பொருள் அங்காடி ஒன்றுக்கு சென்றேன். எனக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு பணம் செலுத்தும் இடத்துக்கு போனேன். எனக்கு பழக்கமான ரெஜி என்பவர் கணக்கிடும் எந்திரத்தின் முன்பாக நின்றார். எனக்கு முன்னே பலர் நின்றார்கள். அந்த நேரத்தில் ரெஜிக்கு முன் நின்றவர் உரத்த சத்தமாக பேசினார். குழப்பத்துடன் நின்ற இருவரும் பேசினார்கள். நிலைமை கட்டுக்கடங்காமல் போகும் என்று நினைத்த நேரத்தில் ரெஜி, இயேசு உங்களை நேசிக்கிறார், நானும் உங்களை நேசிக்கிறேன் என்று சொன்னார். உடனே மற்றவர் பேசுவதை நிறுத்தினார். பணத்தை கொடுத்துவிட்டு சமாதானமாக வெளியேறினார். விரோதியாக அல்ல. வாக்குவாதங்களை தணியச் செய்யும் வழியை வேதாகமம் எமக்கு தெரிவித்திருக்கிறது. அன்று அதை செயற்படுத்தியதை பார்த்தேன். ரெஜியின் மெதுவான பேச்சு கடினமான வாக்குவாதத்தை அன்புடன் முடித்தது. இதை போன்ற சூழ்நிலை எனக்கும் ஏற்பட்டால் நானும் ரெஜியின் முறையை பின்பற்றுவதென்று தீர்மானித்தேன். அப்படியான ஒரு விடையை கொடுப்பதற்கு துணிவும் தாழ்மையும் அவசியம். ஆனால் கடவுளுடைய உதவியுடனும் எமக்குள் வாசமாயிருக்கும் ஆவியானவருடைய வழிநடத்தலுடனும் நாம் அதை செய்யலாம். ஜெபம். அன்பான ஆண்டவரே, அபிப்பிராய பேதங்களை முடிவுக்கு கொண்டு வர அன்புடனும் கிருபையுடனும் அணுக எமக்கு உதவுங்கள். மற்றவர்களுடன் மெதுவாகவும் தாழ்மையாகவும் பேச தயவு செய்து உதவி செய்யுங்கள். ஆமீன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: நான் அன்புடனும் கிருபையுடனும் பேசும்போது கடவுளுக்கு மேன்மையும் மற்றவருக்கு மரியாதையும் கொடுக்கிறேன். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் பிரசன்னமும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.